குள்ளமா இருக்கிறதுனால I had a lot of inferiority complex all my growing years. படிப்புல கூட மக்கு. So ஒரே inferiority complexல வளர்ந்ததுனால I used to feel I'm useless. நோட்டீஸ் போர்டில் மார்க் ஷீட் போட்ட உடனே all the boys will ask, ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்து பசங்கள்லாம் கேட்பாங்க, விஜய் நீ என்ன பண்ண போகிறேன்? எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா 35th ரேங்க்கு ஜஸ்ட் பாஸ்ட். எனக்கும் தெரியும் I cannot lie to them that நான் வந்து டாக்டர் இன்ஜினியர் ஆக போகிறேன். So I should tell them நான் வந்து பிஸ்னஸ்மேன் ஆக போகிறேன். Smart work with intelligence as well as hard work. That is the only way you can succeed. There's no easy way to the top. Aachi Institute of Management and Entrepreneurial Development வழங்கும் PGDME Postgraduate Program in Management and Entrepreneurship. படித்துக் கொண்டிருக்கும் போதே மாதம் 10,000 ரூபாய் வருமானத்துடன் பகுதி நேர வேலை, HR, Production, Sales and Marketing, Warehouse and Logistics, Quality and Exportsக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது. www.aim.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விவரங்களுக்கு 9944283994 9840338935. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனும் வள்ளுவனின் குரலுக்கு இலக்கணமாய் திகழும் ஜீன்ஸ் உலக ஜாம்பவான் இவர். மகிழ்ச்சியே வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஆரம்பகால வாழ்க்கையை எளிமையாக கிடந்த இவர் இன்று உலகமே வியந்து பார்க்கும் உயர்தர ஜீன்ஸ் நிறுவனத்தின் முதலாளியாக இருக்கிறார். பணம் என்பது வாழ்க்கையை தீர்மானிப்பது இல்லை, பணிவு என்பதே வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. செய்யும் தொழிலில் பணிவிருந்தால் பணம் தானாக வரும் என்பதை அனுபவத்தால் உணர்ந்தவர். ஆள் பாதி ஆடை பாதி என்ற பழமொழியை அனுபவ மொழியாக்கியவர். ஆடையே ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும் என்பதை உலகுக்கு எடுத்து காட்டியவர். உண்மை, உடை, உழைப்பு என்பதை தன் தொழிலில் முன் உதாரணமாக கொண்டவர். தோல்விகளை தூக்கி போடாமல் அதிலிருந்து பாடம் கற்க வேண்டும், உறவுகளை மகிழ்வோடு நடத்த வேண்டும், நமக்கான பொழுதுபோக்கை எப்போதும் இழக்கக்கூடாது என்பதை தாரக மந்திரமாக வைத்துக் கொண்டவர். முயற்சியை மூலதனமாக்கினால் முழு உலகத்தையும் அடைய முடியும் என்று நிரூபித்து காட்டி தெருக்கடை முதல் இன்று அகில உலக அளவில் ஆடை விற்பனை துறையில் சாதனை படைத்திருக்கும் டெர்பி ஜீன்ஸ் உடைகளின் பிதா மகன் டெர்பி விஜய் அவர்களை ஆச்சி எய்ம் டாக்ஸ் நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறது. Loving you so much. என்னோட பேர் விஜய் கபூர். I am the CEO and Managing Director of Derby Responsible Menswear. Derby ஒரு பொறுப்பு உணர்ச்சி ஒன்று மென்ஸ் ஆடைகை பிராண்ட். நீங்கள் கேட்கலாம், வாட் இஸ் entrepreneurship got to do with love? ஏன் லவ் யூன்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு? entrepreneurshipம் லவ்க்கு என்ன சம்பந்தம்? I always believed love is the only emotion that makes human beings life worth living. ஏன்னா no other creation can love. When you speak about love, love is not about me, mine, myself மட்டும் இல்லை, but love is all composing love. When I'm able to look at you and love you, when I'm able to feel one with you, if I know who you are and then if I love you, அதுக்கு பேர் வந்து relationship. But if I'm able to love you without knowing who you are, it's called as faith. And in that faith that we need to make this world a much more beautiful place, it's only possible through love. ஏன்னா we have divided the world. வேர்ல்டை வந்து நம்ம விரிச்சு போட்டிருக்கோம். Through religion, I'm a Christian, I'm a Muslim, I'm a Hindu. Through nations, I'm an Indian, I'm a Japanese, I'm an American. We have broken the world down into so many fragments through the way we do our dialogue. In the whole activity, we have forgotten brotherhood. We have forgotten that we are responsible for one another. So if you want to make a world that is responsible, if you want to make a world that's beautiful, then we need to learn how to love one another. So that is why I'm starting this whole morning saying, loving you so much. So can I hear a response from you? Fabulous. Thank you. Thank you so much. To acknowledge that you're also human beings, you're also here, and you have the same feeling as me. In fact, love is not something I just believe in, but I'm carrying one of Derby or a tag. Either Derby or a tag. This is the tag that we use on every garment. Derby is a men's fashion wear brand. So adla vandu shirt, trousers, jeans, t-shirt, suits, jackets, ellame we get ready. And the tag la vandu we have on one side we have the Derby, inner side we put as style for good.
And here we speak about love, L-O-V-E, love. ஏன் இந்த டேக் காட்டுறேன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் a philosophy that I believe in, but it's something that we practice within Derby. ஏன்னா love is not only love for other human beings, but it is also love for animal, love for plant, love for nature. How can you love other animals and plants? How can we become more responsible? ஒரு பொறுப்பு உணர்ச்சியோட பிராண்ட் சொல்றோம்ல, ரெஸ்பான்சிபிள் மென்ஸ்வேர், அது எப்படி எடுத்து வருது? That is what we're going to speak about today. ஆனால் அது பண்ணுறது முன்னாடி let's speak about little bit about my journey. என்னை பார்க்குறீங்க இங்கே, ஏன்னா பிளாட்ஃபார்மில் நின்று இருக்கேன். I'm looking tall, but actually என்னோட ஹைட் வந்து 5 feet 5 inches, 5 அடி தான். ஆவரேஜ் இந்தியன் ஹைட் வந்து 5'7", 5'8", குள்ளமாக இருக்கேன். ஸோ குள்ளமாக இருக்கிறதுனால I had a lot of inferiority complex all my growing years. கிளாஸ்லலாம் ஸ்கூல் டைம்லலாம் குல்லான்னு கூடுவாங்க எல்லாரும். இட் யூஸ் பி வெரி எம்பாரசிங். படிப்பில் கூட மக்கு. கிளாஸில் 60 பசங்க இருந்தாங்கன்னா என்னோட மார்க் வந்து 35th ரேங்க், அதுக்கப்புறம் எல்லாமே ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஸோ ஒரே இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வளர்ந்ததுனால ஐ யூஸ் டு ஃபீல் ஐம் யூஸ்லெஸ். பட் ஐ ரியலைஸ் நவ் தட் நோபடி இஸ் யூஸ்லெஸ், வி ஆர் ஒன்லி யூஸ்ட் லெஸ். தன்னை நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுறோம், அதனால தான் வி ஆர் நாட் ஏபிள் டு கோ அண்ட் சக்சீட் இன் லைஃப். ஆனால் சின்ன வயசில் அது புரியல. சின்ன வயசில் வந்து ஹைட் ஆர்டரில் தான் கிளாஸில் விடுவாங்க. ஸோ ஹைட் ஆர்டரில் கிளாஸில் விடும்போது ஐ யூஸ் டு கம் ரன்னிங் அண்ட் ட்ரை டு செட் இன் த பேக் பெஞ்ச். ஏன் பேக் பெஞ்சில் உட்காரன்னா அது வந்து யாருக்குமே தெரியாது. யூ கேன் ஹைட் அமங் த க்ரௌட். ஆனால் உள்ள டீச்சர் வந்த உடனே பார்ப்பாங்க, யார் அந்த குள்ளமா ஒரு பையன் பேக்கில் உட்காந்துருக்கான், கூடுவாங்க, விஜய் வா ஃப்ரெண்டில் வந்து உட்காரு. ஏன்னா ஃப்ரெண்டில் உட்காந்து தான் அந்த போர்டு இருக்கும்ல, அது வந்து க்ளீனாக தெரியும். அன்போட தான் சொல்கிறாங்க, பட் ஃபார் மீ இட் இஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள் சிட்டிங் த ஃப்ரண்ட் பெஞ்ச். ஏன்னா ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்கார பசங்களாம் நல்லா படிக்கிற பசங்க. எனக்கும் படிக்கவும் சம்பந்தம் இல்லை. வெரி வெரி பேட் இன் ஸ்டடீஸ். இன்ஃபேக்ட் எக்ஸாம் ஆன உடனே they will put all your mark sheet on the notice board. நோட்டீஸ் போர்டில் மார்க் ஷீட் போட்ட உடனே all the boys will ask, ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்து பசங்கள்லாம் கேட்பாங்க, விஜய் நீ என்ன பண்ண போகிறேன்? ஸோ லாஸ்ட் வாட் ஆர் யூ கோயிங் டு பிகம்? இல்லை நான் வந்து டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன். எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா 35th ரேங்க்கு ஜஸ்ட் பாஸ்ட். எனக்கும் தெரியும், ஐ கேன் நாட் லை டு தம் தட் நான் வந்து டாக்டர் இன்ஜினியர் ஆக போகிறேன். ஸோ ஐ ஷுட் டெல் தம் நான் வந்து பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன். எனக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. என் அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து யூஸ் டு ஒர்க் வித் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பெங்களூர். அவர் சம்பளம் 1500 ரூபாய். 1500 ரூபாயில் 5 பசங்க. How can he have them well educated? So what the education that I got was totally in Christian missionary school. நான் படிச்சது சென்னையில் in St. Bede's Anglo-Indian School, and then later on Loyola College. Everything was funded by the church. Some good-hearted human being donated to the church to subsidize my education. அதனால தான் நீங்க வந்து டாஸ் பூஸா இங்கிலீஷ் பேசுறேன். ஸோ அங்கே உட்கார இருப்போது I used to feel very embarrassed, but I used to keep repeating to them, நான் வந்து பிஸ்னஸ் ஆக போகிறேன், பிஸ்னஸ்மேன் ஆக போகிறேன்னு. I never realized one simple truth of life. What you think is what you become. The type of seeds you put in the soil is a type of plant. ஒரு மேங்கோ சீட் போட்டா எந்த செடி வரும்? மேங்கோ ட்ரீ. If you put a guava seed, you'll get a. So what the type of seeds you put into your mind is the type of life you'll reap. I never realized that, but that's a very very powerful concept. Since I keep repeating to myself, நான் வந்து பிசினஸ்மேன் ஆப்பறேன், நான் பிசினஸ்மேன். நான் நினைச்ச சின்ன வயசுல வந்து பிசினஸ் பண்றதுக்கு படிப்பு தேவையில்லை. ஆனா இன்னைக்கு தெரியுது பிசினஸ் பண்ணது அப்புறம் how important it is to study well. You need to have a brilliant mind as well as a good hearted. ரெண்டுமே இருக்கணும். ஒரு நல்ல மனசு இருக்கணும், ஒரு நல்ல மைண்ட். An intelligent mind with a direction, right direction to intelligence is very important if you want to succeed. And I went through this whole inferiority complex. சின்ன வயசுல never went up to the dais ever to win any award. ஒரு award win பண்ணல. I used to think I'm useless. ஏன்னா எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. படிப்புல சரியில்லை, குள்ளமா இருக்கேன், no talent. I went through school, went through college. I got out of college. I had to go to work. ஏன்னா middle class family. வேலை இது முடிச்ச உடனே அப்பா அம்மா சொன்னாங்க, போயிட்டு வேலை பண்ணப்பா, சம்பாதிக்கணும். You need to feed the stomach, இல்லைன்னா there's no. So when I went to work, first job was a sales job. I started working like a sales executive, sales trainee. அதான் ஜாயின் பண்ணேன் with a company called as Maxwell Orchards. That was my first job. At the age of 21 I started. வேலைக்கு போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, வேணா நான் வந்து படிப்பில் மக்கா இருக்கலாம், வேணா பீப்புள் மே சே எனக்கு வந்து ஒரு திறமை இல்லைன்னு. எனக்கும் திறமை இருக்கு. அது என்ன திறமைனா, I was very good in communication. I could communicate, I could sell. When all my colleagues, எனக்கு கூட வேலை பண்ற பசங்க எல்லாமே நல்ல பசங்க தான், when they were struggling to do 50%, 60% of targets, month after month I was able to do 150%, 200% target without leaving a single month. One more thing I realized in life at that point of time, your results in life will only be equivalent to the type of effort you put in.
ஏன்னா generally in a sales we call, you're doing a management course, you know, the sales வந்து we call something called a sales funnel. The more number of prospects you have, the more number of chances of you converting is there. When all my colleagues, அவங்க வந்து 9:30 மணி வேலைக்கு வருவாங்க, அருட்டாடு அடிப்பாங்க till 11 o'clock. 11 o'clock போயிட்டு ஒரு தம் ஒரு காஃபி அடிச்சுட்டு they'll get into the market, and by 6 o'clock when all they all think it'll close and they'll come back. I used to get into the market at about 8:30 in the morning. 8:30 money I will get into the market, go to people, meet them in their homes, then meet them in the office. And velak appuram when they come back home, I'll meet them in the night. So I used to put in double amount of effort. From 8:30 in the morning till about 10 in the night, I used to be in the field. That means I'm meeting more number of people. When you meet more number of people, you're creating more number of prospects. When you create more number of prospects, for you to succeed is more easy. Today we speak about smart work is important than hard work. Smart work with intelligence as well as hard work. That is the only way you can succeed. There's no easy way to the top, and those who made it to the top did not make it easy. Chancellor, ask any person who has succeeded in life the amount of hardship that they faced. During one of the sales calls, பண்ணும்போது I met a gentleman by name of Rajesh Malik. Rajesh Malik வந்து he was an entrepreneur himself. So சொன்னார், விஜய் இவ்வளோ அழகா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க, ஏன் வேலைக்கு பண்றீங்க? Why don't you come and join me in business? நான் வந்து ஒரு சின்ன 200 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு கடை வச்சிருக்கேன், அங்கே சேர்ந்து வந்து பஞ்சாபி தாபா ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலான்னு. அவர் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் சொன்ன உடனே வாட் கேம் டு மை மைண்ட், சின்ன வயசுல இருந்து வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் டு டூ, பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு ஒரு ஆசை. ஸோ அவர் சொன்ன உடனே ஐ காட் வெரி எக்ஸைட்டட் அண்ட் செட் எப்படி பண்ணலான்னு. he said, நான் வந்து 2 லட்ச ரூபாய் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பகுதி கொடுத்து இடம்லாம் வாங்கியிருக்கேன், நீங்க 2 லட்ச ரூபாய் எடுத்து வாங்க, அது வச்சுட்டு we'll start this restaurant. 2 வருஷம் வேலை பண்ணிருந்தா I had about 1 lakh rupees of saving. இன்னும் 1 லட்ச ரூபாய் தேவைப்பட்டது. அப்பா கிட்ட போயிட்டு கேட்டா, அப்பா நீங்க 1 லட்ச ரூபாய் கொடுப்பீங்களா? அப்பா என்ன சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்வார் அப்பா? டிப்பிக்கல் அப்பா இல்லைன்னு சொன்னாரு. By that time I was a hardened salesman. இல்லை யாராவது இல்லை சொன்னாங்கன்னா ஆமா சொல்ற வரைக்கும் I'll go repeatedly, and that's the job of sales. Salesman does not know rejection ஆனீங்கன்னா you can never be a good salesman. So by that time I was hardened. So repeatedly went up to appa and saying, this is my dream appa, I definitely need, எங்கட காசு இல்லக்கண்ணா, ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்கண்ணா. லாஸ்ட் அந்த தொல்லை தாங்க முடியாம ஒரு மாசத்துக்கு அப்புறம் he broke his provident fund account and gave me 1 lakh rupees. So அப்பா கொடுத்த 1 லட்ச ரூபாய் எங்கிட்ட இருக்க 1 லட்ச ரூபாய் போயிட்டு I gave it to my partner, start the business. நம்ம அப்பா அம்மா வந்து நிறைய வாட்டி or our friends when they say no, இது பண்ணக்கூடாது, they all come from a good space. அவங்க ஏன் இல்லைன்னு சொல்றாங்கன்னா because they come from their experience. அவங்க பார்த்துருக்காங்க நிறைய பேர் business start பண்ணி they've lost money, so they don't want us to go. Plus safer இருக்கிற இடத்துல when you're earning கை நிறைய சம்பாதிக்க போகுது, why do you break your comfort zone and start something new? But the truth of life is வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா you should always break your comfort zone and get into uncomfortable transition. If you're not willing to put yourself into uncomfortable transition, உங்களால போய் ஜெயிக்க முடியாது. Simple law of life. So I went and gave the partner the money and we started doing the interior of the place. ஒரு தாபா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐட்டம் வந்து கிச்சனில் உங்களுக்கு வந்து சிம்னி தேவை. சிம்னி ரெடி பண்ணுறதுக்கு I needed permission. So I went to the secretary of the building and asked him, Bihari Lal sir, permission கொடுப்பீங்களா, சிம்னி எடுக்கணும். கொடுக்குறேன் விஜய், ஆனால் 16 மாடி பில்டிங் இருக்கு, டாப் ஃப்ளோர் போயிட்டு சிம்னி வெளியே எடுங்கன்னு. அந்த சிம்னி காஸ்ட் வந்து 2 lakh rupees. Already எடுத்து வந்த காசு நிறைய I had already spent. I had only about 1 lakh rupees available in the bank. So I went and told my partner, இந்த மாதிரி செலவு ஆகுது பார்ட்னர், காசு இல்லை, எங்கேருந்து காசு எடுத்து வர போறோம்னு. ஸோ அவர் சொன்னார், கவலைப்படாத விஜய், வெயிட் ஃபார் சம் மோர் டைம், வில் திங்க் அபவுட் இட். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் போயிட்டு பார்க்கும்போது அவர் சொன்னார், இருக்கிற காசுலாம் நான் விட்ரா பண்ணிட்டேன் விஜய், இந்தாங்க சாவி, இன்னும் பண்ணிக்கோங்க. Before I started my business idea was a failure. Partner had withdrawn, he had given me a 200 square feet store, half done interiors, all money gone. அப்பா கிட்ட போயிட்டு சொல்ல முடியாது. அப்பா கிட்ட போயிட்டு சொன்னா அப்பா என்ன சொல்வாரு? சொன்னா இல்லையா, வேலை ராஜினாமா பண்ணி வரும்போது டான்ஸ் பண்ணிட்டு வந்தேன், நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போற பிசினஸ், ஐ கான்ட் கோ பேக் அண்ட் ஆல்சோ ஆஸ்க் வேலை கொடுக்குறீங்கன்னா. I felt very sad and I was crying in that night. அன்னைக்கு ராத்திரி பெட்ல படுத்து I was crying. என்ன பண்றது புரியல. That is when I remember the first day at work. First day at work when I'd gone and joined the company. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பான், ஒரு அல்கு சொக்கா, ஒரு ரப்பர் சப்பல், ஒரு ஜோலா போட்டு I'd gone for a sales call. அந்த சேல்ஸ் கால் போகும்போது அந்த வாட்ச்மேன், அந்த பில்டிங்கோட வாட்ச்மேன் நிறுத்தி கேட்குறாரு, தம்பி எங்கே போறீங்கன்னு. இல்லை நான் உள்ளே போனோம், ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு. போயிட்டு அந்த கேட் இருக்குப்பா தம்பி, அங்கே போயிட்டு கேட்டில் வந்து ஒரு போர்டு இருக்கு, படிச்சுட்டு வாங்கினேன்.
போர்டு போயிட்டு படிச்சேன்னா போர்டில் இருந்தது டாக்ஸ் அண்ட் சேல்ஸ்மென் நாட் அலவுட். ஐ ரிப்பீட், டாக்ஸ் அண்ட் சேல்ஸ்மென் நாட் அலவுட். மை ஹார்ட் broke. ஒரு ஷர்ட் வாங்கினேன், ஒரு பேண்ட் வாங்கினேன், ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஐ borrowed a tie, பழைய பாட்டா ஷூ, ஸ்கூல் ஷூ வந்து polished and went back to the same apartment. அதே வாட்ச்மேன் நிற்கிறாரு. ஸோ அவர் வந்து செல்யூட் அடிச்சு உள்ள போங்க சார்னு சொல்றாரு. அப்போதான் ரியலைஸ் the world judges a book by its cover. Derby Gentleman Outfitters போட்டு நேம் போர்ட் போட்டு அந்த 200 ஸ்கொயர் ஃபீட் ஹார்ட் அண்ட் இன்டீரியர்ஸ் ஃபார் ரெஸ்டாரண்ட், அதில் 2 machine போட்டு I started a tailoring unit. That was my journey that began in 1994 with 2 machine tailoring unit. Without knowing anything about tailoring, I got into it. Aachi Institute of Management and Entrepreneurial Development வழங்கும் PGDME Postgraduate Program in Management and Entrepreneurship. படித்துக் கொண்டிருக்கும் போதே மாதம் 10,000 ரூபாய் வருமானத்துடன் பகுதி நேர வேலை, HR, Production, Sales and Marketing, Warehouse and Logistics, Quality and Exports-க்கு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது. www.aim.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விவரங்களுக்கு 9944283994 9840338935.